இந்தாயா. என்னது? மோரு. நீ சாப்பிட்டியா? இல்ல. இந்தா, நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். நான் கொஞ்சம் சாப்பிடுறேன், நீ கொஞ்சம் சாப்பிடு. நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். கழுத புலி ஊருக்குள்ள வந்துருச்சு. ஏன்பா இங்க மெக்கானிக்கல் மாணிக்கம் எங்க போயிருக்காரு? இது உன் ஒய்ஃபா? மெக்கானிக்கல் மாணிக்கம் நான் தான். என்ன தெரியல, இந்த பக்கம் நிக்கிற என் ஒய்ஃப தெரியுது. அதுக்கு காரணம் என்னுடைய ஞான கண்ணு இல்லடா, இது செத்து போற பூனை கண்ணு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு மோட்டர் ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சு, அத சரி பண்ணி தருவியா? அதான் எங்க வேலைய. மோட்டருங்க. மோட்டர் இருக்கட்டீங்க, முதல்ல நீ ஒழுங்கா ரிப்பேர் பண்ணுவியான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க அப்பா காலத்துல இருந்தே எங்களுக்கு இதான் வேலை. இல்லையே, உங்க அப்பன் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணதாக சொன்னாங்க. சொல்லிட்டானுங்களா? ஊருக்குள்ள வந்த உடனே இந்த உண்மையெல்லாம் படிச்சு சொல்லிடுறானுங்க. அதே ஊர்ல தான் நான் பிறந்திருக்கேன். என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? மோட்டருங்க. மோட்டரை தரையா? 2 நாள்ல ரிப்பேர் பண்ணி தருவியா? 2 நிமிஷத்துல நான் ரிப்பேர் பண்ணுவேன். மோட்டருங்க. ஊர்ல வச்சிருக்கேன். போடா, மோட்டரை கொண்டு வாடா. நீ மோட்டரை கொண்டு வா. மோட்டர் விட்டுட்டு உன் கண்ணை நான் ரிப்பேர் பண்றேன். சரியான பார்ட்டி மாட்டிடுச்சுன்னு நினைச்சா சரியான டோங்க பார்ட்டியா இருக்க. சரி, நம்ம வேலையை கவனிப்போம். தூக்கம் உன் கண்களை தடுவட்டுமே என்ற பையனுக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்துருங்க. ஒரு வகையில உங்க பொண்ணுக்கு நம்மட பைய முறமாப்பிள்ள தானுங்களே. பொண்ணு கேட்கறதுல தப்பு இல்ல, ஆனா அதுக்கு ஒரு தகுதி வேணும். தோராயமா எவ்வளவு தகுதி வேணும்? சொத்து சுகம் பரவாயில்ல, நம்ம சாதிசனமாவும் இருக்கிற. ஆனா நீ பெத்து வச்சிருக்கிறிய ஒரு நாதேரி நாய், அத நம்பி ஒரு பொறுப்பான இடத்துல பொண்ணு கேட்கிற பாரு, அதான் தப்பு. கடப்பாறை இல்லாம கிணறு வெட்ட முடியாது, கட்டுப்பாடு இல்லாம பண்ணை பண்ண முடியாது. அவன் வேணா உனக்கு மகனா இருக்கலாம், ஆனா எனக்கு மருமகன் ஆகிற தகுதி இல்ல. அப்புறம் புறப்படுங்களா? பார்வதி, நான் வேட்டைக்கு போயிட்டு வர்றேன். பெரிய கவுண்டர சிச்சி சட்னி கோதம். முருகா, கந்தா, கடம்பா. யோ, முருகன் இல்லையா, அவருக்கு மூத்தவர் விநாயகர். ஹாய் சித்தப்பா. சின்ன கவுண்டர உள்ள வாங்க சித்தப்பா. பரவாயில்லம்மா, எப்பவும் போல இங்க இருந்தே சாமி கும்பிடுறேன். அப்படின்னா நானும் அங்கே வந்து சாமி கும்பிடுறேன். ஏனுங்க தம்பி, இந்த கோயில கட்டவே உங்க ஐயன் தானே. நீங்க வெளியே நின்று கும்பிட்டா எப்படி? நீங்க உள்றவன் தான் வேணான்னு சொல்றாரு. மணியம், எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க இன்னும் வெளியே இருந்தா சாமி கும்பிடுறாங்க. அவங்க உள்ள வந்து சாமி கும்பிடுறதுக்கு எப்ப நேரம் வருதோ அப்ப நானும் உள்ள வந்து சாமி கும்பிடுறேன். நேரம் தம்பி, நேரம் நமக்கு இல்லாத நேரமா? யாரு கையில இல்ல கிடையாரா? ஏதுகன்னு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட இல்ல, நேரத்துல வந்து சாமி கும்பிடுறேன். நாளைக்கு எனக்கு அரைப்பரிசை சித்தப்பா, நிறைய மார்க் வாங்கணும்னு நான் சாமி கும்பிட வந்தேன். அடகரவத்தை, நான் படிக்கிற காலத்தெல்லாம் வாத்தியார் தான் மார்க் போடுவாரு, இப்ப சாமியே மார்க் போட மாட்டிருக்குது. போங்க சித்தப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான். கண்ணு, இந்த பேனா வச்சுக்க, நல்லபடியா படிச்சு எழுதி பாஸ் பண்ணு. வா போலாம். அப்ப நான் வீட்டுக்கு போறேன் சித்தப்பா. சரி, பாத்து போமா, படிச்சு நல்லா எழுது. சரி. ஒண்ணுல சித்தப்பா, நீங்க போங்க. ஏய் கருப்பாய், ஏனுங்க சின்ன கவுண்டர? அதென்ன பொம்பளைங்க எப்படி பெருமூச்சு விட்டுக்கிட்டு பயிர் கீரி கறிவுற போகுது? பொம்பளைங்க பெருமூச்சு விட்டு பழகாத பாரு. இத லேஸ்ல விடக்கூடாதுங்க. ஏத பெருமூச்சு விட்டதையா? அதுலங்க சின்ன கவுண்டர, ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு. கேளுங்க. படுத்திருந்தவனுக்கு முழிப்பு வந்தா என்ன பண்ணுவான்? எழுந்திருச்சு நிப்பான். நிக்கிறவனுக்கு கலப்பு வந்தா என்ன பண்ணுவான்? படுத்து தூங்குவான். எத்தனை நாளைக்கு தான் பெரிய கவுண்டரே நிப்பாரு? புரியலையே. கொஞ்ச நாளைக்கு அவரை படுக்க வைப்பாங்க. என்ன சொல்றது? 2 பேர் உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம் தானே. உங்க சாதிசனம் மட்டும் கோயிலுக்குள்ள வரமுடா வெளியே நிக்கிறாங்களே, கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு கூட தான் பெரிய கவுண்டர் முன்னால இவ்வளவு குறிஞ்சு கும்பிடு போட்டு களைச்சு போய் கிடக்குறேன். எதுக்கா இவ்வளவு குனிகிறேன்? ஒரு நாள் நிமிரணும்னு சொல்லித்தானே. இந்த வருஷம் பேசாம கோயில் பரிவட்டத்தை நீங்க ஏத்துங்க. நானா? வேண்டாம், 2 பேரும் ஏத்துங்க. எல்லா சனங்களும் உள்ள வரட்டும். என்ற அத்திக்கிச்சா நல்லாவே வாங்கடா. என்ன கரும்பல் அடிக்கிற? இது பேனா. பேனவா இது? ஒரு வாட்டி இங்க ஊத்தனா சாகர வரைக்கும் எதுனா போல இருக்க. நான் பரீட்சை எழுதுறதுக்கு எங்க சித்தப்பா எனக்கு கொடுத்தாரு.
நீங்க இது வரைக்கும் எனக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு வேணா நான் இங்க ஊத்தலாம். ஆனா ஒண்ணு, உன் சித்தப்பா சொத்து பூரா வைக்கணும். கிண்டல் தானே. சரி சரி, நான் உன்னை தரேன். திரும்பு. கண்ணு மூடு. கண்ணை மூடுன்றல. இது என்னது? கவுரு. இத கழுத்துல மாட்டினா என்ன ஆவாங்க? செத்து போவாங்க. இத நான் கழுத்துல மாட்டிக்கிற போறேன். நீ சாவ மாட்ட, சோறு தின்னு. சரி சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ண. இந்த வயசுல எனக்கு யாரா மாப்பிள்ளை கொடுப்பாங்க? தாத்தாவுக்கு துரோகம் பண்ற? கொன்னுட ஒண்ணு. கல்யாணம் எனக்கு. இத நான் நிக்குமா? அதனால தண்டா உனக்கு போட்டு வச்சேன். ஏ கிழவி, நான் சோறு திங்கும் போது ஏன் மூசு மூசுன்னு அழுகுற? நான் உன்னை பார்த்து அழுவலடா, உங்க அப்பனையும் ஆத்தாளையும் நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் அழுகுறேன். ஏன் அந்த கர்மத்தை எப்படி நினைச்ச? உங்க அப்பனுக்கு ரொம்ப நாளா புள்ளை இல்லாம இருந்தது. முனியப்பன் கோயிலுக்கு போய் ஆட்டுக்கடா வெட்டேன்னு வேண்டிக்கிட்டு ஃபுல்லா சாராயத்தை குடிச்சு போட்டு பாதி ராத்திரியில ஆடுன்னு நினைச்சு பண்ணிய கொண்டாந்து வெட்டி போட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. நீ பிறந்த 3 நாள் வரைக்கும் உங்க அம்மாவுக்கு காட்டவே இல்லை. அப்புறம் காட்டணும். உன்னை பார்த்ததும் பயத்திலேயே உங்க அம்மா உசுர விட்டுட்டா. என் பிறப்புல இவ்வளவு ரகசியம் இருக்கா? சரி சரி, அத நான் மாத்தி காமிக்கிறேன். முத கல்யாணத்தை பண்ணி வை. இந்த காலத்துல வேலை செய்யறவனுக்கே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். ஐயோ, ஊரை சுத்திக்கிட்டே வர்ற, ஒரு தொழிலும் கிடையாது. இல்ல ஒரு சின்ன வீடாவது இருக்கணும். சின்ன வீடா? தோலூரிய போகுது. வாடா மேல தோலை உரிச்சு போடுவேன். ஏன்றா சொன்னதை விட்டு போட்டு சொலச்செடியை போடுங்கிறியா? பக்கத்துல உட நிலையில பழக்கணும்னு சொன்னல, நீ நிலம் தேடுறியா? ஏன்னா நான் கேட்டுட்டே இருக்கல, பதில் பேசாம செய்யறது செஞ்சு போட்டு அறுக்கு போற ஆடு மாதிரி முடிக்கிறியா? வாயை தொடர்ந்து பேசுறா. சார், நான் வெண்ணிலாவ மனசார காதலிக்கிறேன். ஐயோ ஆள பாரு, காதலிக்கிறானாமா காதல். தாயிலாதான் தங்க வச்சா தரங்கட்டு நடக்கிறியா? பூனைய சுட்டு போடுறத பாத்தியல்ல? அட பாத்தியல்ல? பாத்து சத்திரத்துல படுத்திருந்த வாழ்க்கை வந்துருச்சுன்னா படுத்திருந்த சத்திரத்தை பட்டா போட்டு கேட்பானா? ஒழுக்கமா பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு நான் திரும்பி இடத்துல ஓடி போய் தோலை உரிச்சு போடுவேன். ஆமா, நீ பரப்படு. எங்க அண்ணன் யாரு ஒண்ணு சொல்றதுக்கு? எங்க அண்ணன் எப்பவுமே இப்படிதான், முன்கோபம் ஜாஸ்தி. யார் மேல அதிகமா அன்பு வச்சுட்டாருன்னா என்ன வேணாலும் திட்டுவாரு, அடிப்பாரு. நீ பரப்படு. வந்தாங்க மேல நானும் எங்க அண்ணனும் அதிகமா பாசம் வச்சிடறோம். அது ஏன் தானு தெரியல. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, நீ பரப்படு. இதெல்லாம் வயசுல சகஜம்தான். இது ஏன்னா எங்க அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களை மறந்தாலும் பரவாயில்ல, மனசுல நினைச்சு மறக்காம இருந்தா சரி. புத்திசாலித்தனமா இருந்தா எங்க இருந்தே சாதிக்கலாம். இருந்தாலும் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, நீ பரப்படு. ஐயா இல்லங்க, புளி புளிக்கலான்னு பார்த்தேன். என்ன மத்தியான நேரத்துல அமாவாசை நடந்து வருது? என்னது? லுங்கின ஒண்ணு இடுப்புல கட்டு, இல்லன்னா தூர போடு. என்ன பெரிய மைசூர் மகாராஜா அங்கவஸ்திரம் நினைச்சிட்டியா? பொண்ணடைங்க இன்ஜின் துடைக்க துணியிலே நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா, நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறங்களா முடிவு பண்ண? அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன்.
ஒரு சின்ன வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களாம் எங்க பாட்டி சொல்லிச்சு. ஆமாமா, இந்த காலத்துல வீடு இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுன்னா 2 கண்ணும் தெரியாத கூட தாண்டா பொண்ணு கொடுக்கணும். கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. எப்படியாவது சிக்குன்னு சின்ன வீடா பார்த்து செட் பண்ணுங்கண்ணே. டேய், செட் பண்றதுக்கு இது என்ன பல்லு செட்டா பம்பு செட்டாடா? சரி சரி, மண்டை மண்டை ஆட்டாத. இந்த வீதி கடைசியில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா. நிஜமாவா? சின்ன வீடு எப்படின்னு? வீட்டுக்கு முன்னால நீட்டமா 2 வராண்டா, நடுவுல ஒரு பெரிய ஹால், வராண்டாவுக்கு ஹாலுக்கு நடுவுல கரு கும்முன்னு ஒரு சமய கட்டுறா. மாடியில 2 பெட்ரூம்ஸ். 2 நான் ஒண்ணாக்கிறேன். நீ 1ஆக்குனாலும் சரி 9ஆக்குனாலும் சரி, வீட்டுக்கு சுண்ணாம்பு கிண்ணாம்பெல்லாம் அடிச்சு ஜோக்கா வச்சிருக்காண்டா. எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன? அந்த சின்ன வீட்டுக்கு வயசு என்னண்ணே? அடே, என்ன மெக்கானிக் நினைச்சியா புரோக்கர் நினைச்சியாடா? டேய், ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவா. சரிங்க. டேய், அந்த பக்கம் ஓடாதடா. வா மகனே, இன்னைக்கு வா மகனே. இந்த சின்ன வீடு ஏற மாட்டாங்க. பிச்சை எடுத்துறடா டேய். ஐயோ, பிச்சை எடுத்து போற நீ பாரு. ஏன் வேட்டை? இன்னைக்கு பாரு, உள்ள விட்டுட்டு ஓட தட்டி போறடா. ஐயோ, மண்டை உடைஞ்சு போங்க. டேய், வாடா. ஐயோ, வர மாட்டேன். எங்க? ஐயோ, முன்னாடி வருது. ஐயோ, கொண்டாடியா எங்க? இடிச்சு வாயா, இப்ப என்ன செய்வேன்? தப்பிச்சானா? பாருங்க ஐயா, இன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாயா அவன்.